ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ண போகிறது புட்டு தாங்க. புட்டு ரெசிபி. புட்டு வந்து என்ன புட்டுனா அவல் புட்டு. இந்த அவல் புட்டானது நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு அதெல்லாம் ஒரு நாள் வித்தியாசமாக அவளில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல வந்து பண்ணக்கூடியது என்னென்னா, கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவளை வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ 2 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ணி நைஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மஞ்சத்தூளையும் உப்பையும் கலந்ததை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதாவது மென்னியை பிடிக்காத அளவு கொஞ்சம் நம்ம லூஸாக பரட்டி எடுத்துக்க போகிறோம். மூட்டையில் கட்டி அப்படியே வேக வச்சுருப்போம். 2 நிமிஷம் வெந்தால் போகிறோங்க. அவளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வெந்துடும். அரிசி மாதிரி டைம் எடுத்துக்காது. நல்லா வெந்ததை அப்படியே ஆற வச்சுருங்க. பாகு வெல்லம் இப்போ நான் 2 டம்ளர் இருந்ததுன்னா 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கம்பி பதத்துக்கு, தக்காளி பதத்துக்கு அப்படியே நம்ம கொண்டு வந்துருப்போம். இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாகு இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அதை ஊற்றி நல்லா கலரி, முந்திரி திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம், நட்ஸ் எதாவது வேணாலும். நான் முந்திரி மட்டும் தான் நெய்யில் தாளித்து கொட்டியிருக்கேன். அப்படியே சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கடைசியாக அப்படியே தேங்காய் பூ உதிரி விட்டுரும். அப்படியே போட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.